அவனிடத்தை மன்னிப்பு கேட்கிறேன். அவன் ஒரு நாட்டை அந்த பெண்ணை கூட தவறா கட்டி போறீங்க. அவர் சண்டை போடுறாரு, அவர் சண்டை போடுறாரு, அவர் சண்டை போடுறாரு. அவர் மேல தப்பு கிடையாது. தப்பெல்லாம் உங்க பேர்ல தான். ஆமா. என்ன சொல்ற? எப்போ உங்க அம்மா செத்தாங்களா அப்ப ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நீ வைக்கல காஞ்சிங்க தான் கம்மாங்கொல்ல இறங்கிட்டாரு. யார் அவர் கேட்கணுமா? ஒரு நாள் தலைகாணி ஒரு மாத்தலாம் ரூமுக்கு போனேன். 4 தலைகாணி கீஞ்சி போய் பஞ்சில வெளிய வந்து அவங்க அம்மா நஞ்சு புராண்டிட்டு இருக்காரு. அம்மா உங்களுடைய கருப்பு போயிட்டு சொல்றீங்க. நீங்க உங்களுடைய கருப்புக்கு வேணும்னு கேக்குறீங்க. எங்க அப்பா தவறு செஞ்சாரு. தவறு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணுமா? அதனால நான் சொல்லி செய்வீங்களா? என்ன செய்யணும் அம்மா? என்னுடைய அப்பா நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. ஐயோ என்னம்மா நீங்க ஒரு லேடிஸ் தானே? இல்லம்மா பொம்பளை. லேடிஸ்னா வெள்ளக்காட்சி. தமிழ்நாடு பொம்பளைனா தமிழ்நாடு. இதெல்லாம் அவங்க யாரு? வெள்ளக்காட்சி சொல்றா அவங்க பொம்பளை. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஏன் எனக்கு நான் தலையை ஏத்துறேன் நாங்க என்ன செய்யணும்? கேஸ் கொடுப்பேன். நீங்க கேஸ் நாங்க பணத்தால தலைவருக்கே நாங்க லட்சி ஏன் கொடுப்பேன்? நான் தலைவர் வச்சுக்குவேன். என்ன பண்ணுவேன்? வச்சுக்கோ அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க அப்பா கட்டு தலைவர் போய் வச்சுக்கோ வச்சுக்கோ. இல்லம்மா துணை தலைவர் வச்சுக்கோ, வார்டு நம்பர் வச்சு யாரோட வச்சுக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வச்சுக்குவா. எங்களை விட்டு வேஞ்சது ஓய்வு சனின்னு விட்டுருவாங்க. ஆமா என்னப்பா இப்படிலாம் பேசுறாங்க? அதெல்லாம் நல்ல தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு பொம்பளை இப்படியே பேசுறாங்க. தப்பு பண்ணதுக்கு தான் எங்க அப்பாவை நீங்க திருமணம் செய்யுங்க. உங்களுடைய கருப்பு போயிடுச்சு. பாக்குற நாட்டு மக்கள் உங்களை கேவலமா பேசுறாங்க. சரி நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்போ அது இருக்கிறாருல அந்த ப்ரோ யாரு? அது அந்த அண்ணா இருக்காருல்ல, அந்த அண்ணாவை நீங்க அவர் உங்களுக்கு ரேப் பண்ணிடுறாரு. மாரி காட்டுற பாடுற அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னாங்க. சரியா அழியாத. அவர் உங்களுக்கு எடுத்துறாரு. அவர் கல்யாணம் பண்ணீங்கன்னா பண்ணிப்பீங்களா? வேலைக்கார பையன் ஒரு வேலை நம்ம எவ்வளவு இதுவா இருக்கணுமோ அவ்வளவுதான். வேலைக்கார பையன் எல்லாம் இதுமே உள்ள விட்டுக்க முடியுமா? அம்மா ஆரம்பத்திலே சொன்னேன் அரண்மனையில எங்க அப்பா கட்ட நீ எங்க அப்பா இடம் கொடுத்தோடையும் ஊர் விளையாண்ட. ஏதோ பொறும்பு கிடக்குறனே பட்டா கொடுக்குறாங்களே. சரிம்மா ஏதோ என்னுடைய அப்பா தவறு செஞ்சுட்டாரு. அவரை மன்னிச்சு உங்களுடைய காலையில விடாதீங்க. நீங்க உங்களுக்கு அம்மா இல்லன்னு சொன்னீங்க. நான் அதுக்கோசமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோனா? என்னுடைய அப்பா வயதாக நீங்க நினைக்கிறீங்க. இந்த சொத்து சொகம் நாடு நகரம் அரண்மனைக்கு உங்களை நான் மகாராணி ஆக்குறமா நானு? ஆமாமா நீ வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்லுங்க. சொல்லுமா சொல்லு. எதுவாக இருந்தாலும் மனசுல வச்சுக்காத, வெளிப்பட சொல்லு. ஆமாமா மனசுல இல்லங்க, நான் எப்பவுமே ஓப்பனா பேசிடுவேன். அவுத்து காட்டு உட்காந்து பாத்துங்கறப்பா. ஓப்பனா என்ன ஓப்பன்றா? ஓப்பனா பேச பாயல. அப்படி பாத்துங்கறா. பயந்துடுவேன். என்னன்னா ஒரு மன்னராக இருக்கிறார். ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அவர் நீதிக்காக கல்யாணம் ரனியாக வந்தா கூட 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 மாலையை போட்ட தாலி கட்ட சிந்து பாருங்க. அந்த அளவுல எல்லாத்தையுமா நீயே போனா பட்டா எழுந்திருக்கிட்ட பயிர் குடும்பத்தை கழிச்சுட்டே போதாடா. அப்ப நீ தான் போறான். ஒரு விகடக்கடிமா விடுமா? விகடக்கடி அப்ப எடுத்துனாங்கப்பா. போறீங்க தாலி கட்டிங்க. குடிமா எல்லாரும் எங்க மாமா கட்டிக்கிற விடுறீங்க. போடு கல்யாணம் தான் நடக்குதுங்க. அவளை விட சொல்லுவாம்மா. மாமாவா? போடு போடு. கல்யாணம் ஆகி போச்சு, சந்தோஷம். மன்னனா இருந்தவன் மதுவருந்தினேன். மதுவருந்தினேன் விதிவசம் எனக்கு மலர் மாலை. ஏன் இந்த மலர் மாலை? ஒரு மன்னனா இருந்து ஒரு தவறை செய்தான் அடுத்தவன் குற்றத்தை சுட்டி காட்டி நான் தண்டிக்க முடியாது. அதற்கு தான் இந்த திருமணம். எல்லாம் விதிவழி. அம்மா அப்பா வேல்வழி. திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது திருமணத்தை செய்து வைத்தாயே. எனக்கு மகளே அல்ல, என் வீட்டுக்கு வந்த தெய்வம் அம்மா. அம்மா இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் இருக்கிற மணிமேகலை
அவள் உருவப்படத்துக்கு செலுத்திவிடு. ஆமா ஆமா, நாட்டிக்காரி கரகாட்டு எல்லாம் கெடுத்து தாலி கட்டி மாலி கொடுங்க. அம்மா படத்துல போய் மாட்டுறேன். அடுத்த வருஷம் ப்ரோகிராம் நீ அம்மா அரண்மனையிலே ஆமா, இதை அவளை யாரா மதிக்கிறேன் தெரியுமா? உனக்கு தாய் இறந்து விட்டாள் மணிமேகலை. ஆமா, அவளை மதிப்பதை போல் நான் மதிக்கிறேன். இவங்களை என்னோட தாய் இடத்துல வைக்கிறீங்க. தாய் இடத்துல வைத்திருக்க அடுத்தவங்க வரவங்க எல்லாம் எந்த தாய் இடத்துல வைப்பேன்? பேசாதே. அப்பேற்பட்டவன் நான் உன் தந்தை பத்தி உனக்கு தெரியல. தந்தை நல்லவன் தான் பார்த்தேன். ஏதோ என்ன விதி விலக்கி விட்டது. இருக்கிறான நல்லவன். நல்லவன் தான் அவன். அவனை மட்டும் சொல்லாதீங்க மண்ணா. அவன் ஒரு அப்பா. அவனுக்கு என்ன நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறீங்க? இல்லம்மா, ஒரு அவன் அப்பாவே பால் பாட்டில் கொடுத்து நீ சாப்பிடு. அவன் ஒரு 2ஆம் கட்டம் மண்ணா. அதெல்லாம் பேசாதீங்க பண்ணீங்க. அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் மலர்வன போயிட்டு வந்து சந்தோஷம். ஐயோ குடிடா எங்க அப்பா. ஐயா கீழே வந்துட்டு போறீங்க. அவர் பிடிக்கிற நிலைமையில அவருக்குறாரு. எனக்கு காரியம் போடா. அப்பா சந்தோஷமா இருங்க. நான் மலர்வன போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா மண்ணா. காலம் முடிஞ்சு போச்சு. குடுத்து வைத்தவர் வரி குதிரை யார போற? பென்ஸ் வண்டியே அது மாட்டு வண்டி, இது பல்சரு தூக்கி அடிச்சிட்டு இந்த வயசுல எத்தனை வண்டியை பார்த்தவன் யாரு? நீ பாத்துருக்கலாம், பல்சரு பாத்துருக்க முடியாது. வீடு கீழே பண்ணிட்டு போற தூக்கி தட்டு போடுவோம். ஒரு கட்டளை எனக்கு நீ நல்லா செய்திருக்க. நான் பிறவில மறக்கவே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல சிறப்பான இடம், எங்க? அருமையான இடம். எந்த இடம்? மாங்கால் கூட்டு ரோடு. கரெக்டா கம்பெனி விடுற நேரத்துல வச்சிருக்கோம். அறிவு கட்டவன். ஒரு குழந்தையானது கருவிலே உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகி அவள் கண்ணை படத்து விட்டு நீங்க படுவது போது அவளுக்கு ஏற்ற வரண பார்த்து மனமுடித்து 2 இருதயங்களும் 4 சுவற்றுக்குள்ளாகவே ஒன்று சேர்வதற்கு சாட்சி முகூர்த்தம். 4 சுவற்றுக்குள்ள நடக்குது. இங்க என்ன நடக்குது? அதான் நடக்குது. என்னவோ உச்சு உச்சு வந்து யாருக்கு தெரியும்? என்ன பாரு அங்க என்ன பாக்குறேன்? இல்ல, எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? என் பகுத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி வந்தான். பாவம் அவன் குடிக்காரன். குசு வெளியே நின்று இருப்பான். ஆனா வைக்க போறான்னு பார்த்தா இன்னொருத்தன ஒரு பேசின்னு இருக்கும். அது அவனுக்கு தெரியாது. எத்தனை முறை எடுத்து சொன்னேன். அவன் எம்மொண்டாட்டில அது போல கிடையாது. இவன் யார் தெரியுமா? தெய்வத்தின் தெய்வம் தான். தங்கத்திலே இது சொக்க தங்கம். உண்மையிலே நீ சொன்ன மாரி தெய்வம் தான். இந்த அம்மா நீ மட்டும் இசிக்க மாட்டா, ஊர் ஃபுல்லா இசிப்பானுங்க. அதான் ஊர் கூட இருப்போம். ஆமா, இத பாரு அம்மாக்கறான் ஊர் ஃபுல்லா வேண்டுதல் இருக்கும்ல. ஆமா, ஊர் ஊடா எடுத்து போய் செய்வாங்க. அம்மால நோ வச்சு செய்வாங்கப்பா. நேத்த வச்சு ஊட்டாண்டா. அது அம்மாளுக்கு தேங்காய் வாய்ப்பம் முதல்ல வாய்ப்பம் தான் வைப்பாங்க. அம்மாளுக்கு இந்த அம்மா இந்த மண்ணுக்கு கால் வந்து வச்சா வந்த மழையே நின்னு போச்சு. காலம் என்ன? ஆமா தெய்வம்டா. தெய்வம். பரவாயில்ல, பூஜை பண்ணு, நான் வட்டா. எங்களுக்கு தெரியும். பார்த்து பண்ணு. இருட்டுல பயந்து போறேன். யாரு? நீ பயந்துடாது. ஆ. நீ பயந்துரு, போ வெளியே. அண்ணா 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 தங்கச்சி, எங்களுக்கு முதலிரவு எங்க வைக்கிறீங்க? மாங்கால் கூட்டோடு கம்பெனி முடிஞ்ச உடனே வச்சிடறேன். மாங்கால் கூட்டுரோட கம்பெனி முடிஞ்ச உடனே சரி. எல்லா பஸ்ஸும் அங்கதான் வந்து. 2 இருதயங்களும் ஒன்று சேரும் இடம் இது. எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம். எங்களுக்கு தெரியும். நீ புறப்படு. அப்ப எங்கத்தான் வைக்க போற முதல்ல இருவா? எங்க இல்லத்துல வைக்க போறேன். இல்லத்துல தான் எங்க? எங்க வீட்டுல தனி கஷ்டத்துல இருக்குடா. ஓஹோ, 4 செவத்துக்குள்ள 4 சுவத்து. உள்ள புள்ளா கேமரா வைடா, வெளி புள்ளா ஸ்கிரீன் கட்டா, தெரு ஸ்கிரீன் கட்டாதே. சவுண்ட் பாக்ஸ் வச்சுடு. கரெக்ட். அப்ப மைக் வைடா புள்ளா. மைக்கு எங்க கட்டுவீங்க? அவங்க 2 பேர் வாயில வைப்பேன். பேசிய சரி வட்டா. போடா.